பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு அடுத்த ஆண்டு சதய விழாவில் தபால் தலை வெளியிடப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழா இன்று கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு பாஜகவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அக்கட்சியின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மகாராஷ்டிர மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரும்பிடுகு முத்தரையரின் மணிமண்டபத்தில் அவருடைய உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பெரும்பிடுகு முத்தரையர் சிறந்த அரசராக விளங்கியதாகவும் பங்கு பெற்ற அனைத்து போர்களிலும் வெற்றி பெற்றவர் என்றும் புகழாரம் சூட்டினார். இன்னும் ஓராண்டு காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும், அப்போது பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு என்ன புகழ் செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்றும், குறிப்பாக பெரும்பிடுகு முத்தரையருக்கு தபால் தலை வெளியிடப்படும் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு நிச்சயமாக நாங்கள் ஐயா அவர்களுக்கு எந்த இடத்துல பெருமை சேர்த்துனா சரியாக இருக்குமோ அந்த பெருமையை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது செய்யும்.